சார், வாங்க வாங்க வாங்க. யாருங்க நீங்க? என்ன விஷயமா வந்திருக்கீங்க? உட்காருங்க, ஃபர்ஸ்ட் உட்காருங்க. சரிங்க சார். சார், ஒன்றும் இல்லைங்க சார், ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசலாம்னு வந்திருக்கேன் சார். முக்கியமான விஷயமா? அப்படி என்னங்க முக்கியமான விஷயம் என்கிட்ட பேச? எதுவாக இருந்தாலும் சொல்லுங்க. ஆனால் அது எப்படி சொல்கிறதுன்னு தான் சார் எனக்கு தெரியல. உங்களுக்கு ரொம்ப கோவப்படுற விஷயமா இருக்கும் சார். கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க சார். நான் ஏங்க கோவப்பட போகிறேன்? கோவப்படுற மாதிரி நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க? சொல்லுங்கள், எதுவாக இருந்தாலும் கோவம்லாம் பட மாட்டேன், சொல்லுங்கள். இல்லைங்க சார், நான் சொல்ல போகிறது கொஞ்சம் கோவப்படாத பொறுமையாக கேளுங்க சார். ஆனால் பரவாயில்ல, சொல்லுங்க, இதில் என்ன இருக்குது சொல்லுங்க. சார், நானும் உங்கள் பொண்ணும் லவ் பண்ணுறேன் சார். அதால தான் சார் உங்கள் பொண்ணு கேட்டு வந்திருக்கேன். என்னது? ஏய், எங்கே வந்து என்ன பேசுகிறா? அப்பா, அவர் எதுவும் பண்ணாதீங்கப்பா. அவர் ஏதாச்சும் பண்ணீங்கன்னா நான் உயிரோடவே இருக்க மாட்டேன். என் பொண்ணால் உன்னை சும்மா விட்றேன். சார் சார், கொஞ்சம் பொறுமையாக கேளுங்கன்னு அதுக்கு தான் சார் முன்னாடியே சொன்னேன். இருங்க சார், கொஞ்சம் சொல்கிறத புரிஞ்சுங்க சார். ஏய், என் பொண்ணை கேட்டு வந்திருக்கேன். என் பொண்ணை கட்டிக்க உனக்கு என்ன தகுதிடா இருக்கு? நல்லா இருக்கா? இல்லைங்க சார். வீடு கட்டி வச்சிருக்கியா? இல்லைங்க சார். நிரந்தர வேலை இருக்கா? இல்லைங்க சார். எதுவுமே இல்லாத என் பொண்ணை எப்படா நீ கேட்டு வந்த? எழுந்து வெளியே போடா நாய. சார், ஒரு நிமிஷம் இருங்க சார். விட்டா நம்ம ஓவரா பேசிட்டு போயிட்டே இருக்கீங்க. நான் நினைச்சிருந்தா எப்போ உன் பொண்ணை ஈத்தும் போய் தாலி கட்டிருக்கலாம். ஆனா கட்டணா சார்? இப்ப கூட கூப்பிட்டா உன் பொண்ணு வர தயாரா இருக்கா. ஏன் சார் உங்ககிட்ட வந்து நிக்கிறா? உங்களுக்கு எந்த ஒரு வலியும் எந்த வேதனையும் கொடுக்கக்கூடாதுன்றதுனால தான் சார். சார், காதல்னாலே ஃபர்ஸ்ட் வலி தான் சார். இருந்தாலும் ஈத்தும் போய் தாலி கட்டிட்டா அது எந்த அளவுக்கு உங்களுக்கு அசிங்கன்றது உங்களோட வலியை புரிஞ்சதால தான் சார் நான் இங்கே வந்து நிற்கிறேன். உங்கள் சம்மதத்தோடு தான் சார் நான் தாலி கட்டுவேன். இப்போ இல்லைனாலும் சரி சார், எப்போனாலும் உங்கள் சம்மதத்துக்காக நான் வெயிட் பண்ணுறேன் சார். சார், நீங்கள் கேட்குற எதுவுமே என்கிட்ட இல்லை தான் சார். நான் ஒத்துக்கிறேன் சார். நானாக இருந்தாலும் என் தங்கச்சியாக இருந்தாலும் சரி சார், நான் ஒரு நல்ல இடத்துல கொடுக்கணும். எனக்கு ஒரு மக பிறந்தாலும் சரி, ஒரு நல்ல பையனுக்கு நல்ல இடத்துல வசதி வாய்ப்பாக கொடுக்கணும்னு தான் சார் ஆசைப்படுவேன். எதுவுமே இல்லாத ஒருத்தவங்க கொடுக்க ஆசைப்பட மாட்டேன் சார். இருந்தாலும் சார், எங்களோட வலியை புரிஞ்சுங்க சார். எங்கள் காதல் வலியை புரிஞ்சுங்க சார். உங்களோட வலியை புரிஞ்ச மாதிரி எங்களை கொஞ்சம் புரிஞ்சுங்க சார். ஏய், நீ சொல்றத நான் ஏன்டா புரிஞ்சுக்கணும்? ஏன் வெளியே போடா. சார், ஃபர்ஸ்ட் கத்தாதீங்க, இருங்க சார். உங்களுக்கு தேவை நலம், பணம், நல்ல பையனா இருக்கணும், குடிக்காத, அவ்வளவுதானே சார்? சார், உங்க பொண்ணுக்காக எந்த அளவுக்கு வேணா ரிஸ்க் எடுக்க நான் தயாரா இருக்கேன் சார். ஆனா கொஞ்சம் டைம் கொடுங்க சார். அது வரைக்கும் உங்க பொண்ணை கட்டி கொடுக்காத வரைக்கும் நீங்க வச்சிருங்க சார். நான் போய் எப்படியாவது கஷ்டப்பட்டு ஒரு நிரந்தர வேலை, போதுமான அளவுக்கு பணம், நலம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நான் வரேன் சார். கண்டிப்பா வரேன் சார். கொஞ்சம் டைம் கொடுங்க சார். உன்னோட வழியை புரிஞ்சுக்கிறதுக்கு நான் ஒன்றும் உன்னோட ஃப்ரெண்டு இல்லைடா, அந்த பொண்ணோட அப்பன்டா. எனக்கு எப்படி வலிக்கும்? சார், என்ன சார் பண்ண சொல்றீங்க? எங்க அப்பா ஒன்றும் பெருசா கோடிக்கணக்கில் சொத்து சோகம் வச்சிடல சார். அவரோட அப்பாவும் பெருசா ஒன்றும் சொத்து சோகம் வச்சிடல சார். எல்லாமே கஷ்டப்பட்டு தான் சார் வந்தோம். எங்க அப்பா இன்னும் கஷ்டப்பட்டு தான் சார் இருக்காரு. அவர் கஷ்டப்பட்டு என்னை படிக்க வச்சிருக்காரு. என் குடும்பத்தை இவ்வளோ நாள் பார்த்துட்டு இருந்திருக்காரு சார். அதான் சார் அவரால் முடியும். அவரு சொல்லியும் தப்பு இல்லை சார். எப்படியாவது கஷ்டப்பட்டு நான் ஒரு நல்ல நிலைமைக்கு வந்து உங்கள் பொண்ணை கேட்குறேன் சார். கொஞ்சம் டைம் கொடுங்க சார். சார், ஒன்றே ஒன்று கேட்குறேன் சார். நீங்கள் இத்தனை வருஷம், ஒரு 50-60 வருஷம் நீங்கள் வாழ்ந்துருக்கீங்களா சார்? ஒன்றே வரைக்கும் என்னங்க சார் நீங்கள் பண்ணியிருப்பீங்க? உங்கள் பொண்ணுக்காக ஒரு 10 பவுன் 5 பவுன் நகை எடுத்து வச்சுருப்பீங்களா? உங்கள் பிள்ளைங்களை படிக்க வச்சுருப்பீங்களா? ஒரு 50-60 வருஷம் குடும்பம் பண்ண உங்களாலே இதை தான் சார் சேர்த்து வைக்க முடியும் பெருசா. என்னங்க சார், 20-25 வயசுக்குள்ள எங்களால் பெருசாக என்னத்தான் சார் சாதிச்சிட முடியும்? நாங்கள் 22 வயசு 23 வயசு வரைக்கும் படிக்கத்தே எங்களுக்கு டைம் போயிடுது சார். அதுக்கப்புறம் எப்படி சார் அந்த 2 வருஷத்துல நாங்கள் வீடு நலம் இதையெல்லாம் வேணுன்றீங்க? எப்படி சார்? சார், கொஞ்சமாவது யோசிச்சு பாருங்க சார். கொஞ்சம் டைம் கொடுங்க சார். சார், நீங்க கேட்குற எல்லாத்தையும் சம்பாரிச்சிட்டு வரத்துக்குள்ள 30 வயசு 32 வயசு ஆயிடுது சார். அதுக்கப்புறம் தலையும் சொட்டம் வந்துடுது சார். அதுக்கப்புறம் எங்கேருந்து சார் நாங்கள் வந்தாலே அவன் ஆளு இன்னமும் 35 வயசு 40 வயசு ஆன மாதிரி இருக்கான், இவனுக்காக ஒரு பொண்ணு கொடுக்குறதுன்னு கேட்குறீங்க சார். என்ன சார் நாங்கள் பண்ண முடியும்? சார், கொஞ்சமாவது புரிஞ்சுங்க சார். நீங்கள் கேட்குற எல்லாத்தையும் எப்படியாவது சம்பாரிச்சு வந்து உங்கள் பொண்ணுக்காக நான் என்ன வேணா பண்ண தயாராக இருக்கேன் சார். கொஞ்சம் புரிஞ்சுங்க சார். உங்கள் கஷ்டத்தை நான் புரிஞ்சுக்கிற மாதிரி உங்கள் கஷ்டத்தை புரிஞ்சுக்கினால தான் சார் நான் உங்கள் வீட்டில் வந்து இப்போ நிற்கிறேனே. உங்கள் வலிய வேதனையும் புரிஞ்சுக்கிற மாதிரி கொஞ்சமாவது என்னை புரிஞ்சுங்க சார். ஏய், என் பொண்ணுக்கு வயசாயிடுச்சு. என் பொண்ணு இன்னும் 2-3 வருஷத்துல நான் கட்டி கொடுக்கணும். அதுக்குள்ள நான் கேட்ட எல்லாத்தையும் நீ சம்பாரிச்சிட்டு வந்துருவியா? நீ சொல்றதுக்கு என் பொண்ணை நான் வச்சிருக்க முடியாது.
நான் நாளைக்கே கூட என் பொண்ணை கட்டி தருவேன். கட்டி கொடுக்கூடாது நீ எப்பறம் சொல்ல முடியும்? சார் என்னங்க சார் இவ்வளோ சொல்லியும் புரிஞ்சுக்காதே பேசுறீங்க? உன்னோட வலியும் வேதனைலாம் என்னால் புரிஞ்சுக்க முடியாது. நீ சொன்ன உடனே பெத்த வயிறு பத்தின்னு எரியுதுடா. உன் மேலே அவ்வளோ கோவம் வருது. என் பொண்ணால உன்னை வீட்டில் விட்டு வச்சிருக்கேன். இல்லைன்னா நான் எப்பயா கைத்தை பிடிச்சி வெளியே தள்ளியிருப்பேன். சார் ஒன்னே ஒன்று நல்லா தெரிஞ்சுங்க. உன் பொண்ணு என்ன தவிர வேற யாரையும் கட்டிக்க மாட்டா. உன் பொண்ணை தவிர வேற யாரையும் நான் கட்டிக்க மாட்டேன். அதை ஃபர்ஸ்ட் நீங்க நல்லா புரிஞ்சுங்க சார். 2 பேரும் ஒன்னாவே வாழ்வோம், ஒன்னாவே சாவோம். இதுதான் சார் உண்மையான காதலுக்கு வேதம். வாழ்ந்தாலும் ஒன்னாதான் வாழ்வோம், செத்தாலும் ஒன்னாதான் சார் சாவோம். அப்ப 2 பேருமே செத்து தொலைங்க நாய்ங்களா. போய் எங்கேயாவது செத்து தொலைங்க. சார் நான் இவ்வளோ சொல்லி நீங்கள் புரிஞ்சுக்கலன்னா நான் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும் சார். நான் பண்ணிக்கிறேன் சார். ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுங்க. என்னைக்கா இருந்தாலும் உன் பொண்ணு தான் சார் என் பொண்டாட்டி. அதை மட்டும் யாராலையும் மாற்றவே முடியாது. வரேன் சார். குட் பாய், குட் பாய். காதல் கேட்குதா? காதல் முதல்ல நம்ம வீட்டில் இருக்கிற நாயை உதைக்கணும். இதால் தானே கண்ட நாயெலாம் நம்மக்கிட்ட வந்து பொண்ணு கேட்டு போகுது. இருக்கு இந்த நாய்க்கு. உண்மையான காதலை பெற்றவர்கள் கொஞ்சமாவது புரிந்து கொள்ளுங்கள்.